ஹாய் குட்டீஸ், நேற்று வந்து காந்தி ஜெயந்தி என்னோடய பர்த்டேவும் கூட. என்னோடய பர்த்டே இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேப்லெட்ஸோட தான் இந்த டேவே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரே கோல்டு, காஃபு, அதுக்கப்புறம் த்ரோட் பெயின். என்னால் பேசவே முடியல. இன்றைக்கே வந்து வாய்ஸ் சேஞ்சாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, கேட்க முடியாது தான், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க எனக்காக. என்னோடய பர்த்டே விஷ் வந்து நான் பெருசாக எப்பயுமே வந்து அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனால் ஸ்வீட் மட்டும் எதிர்பார்ப்பேன். அந்த ஸ்வீட்டை கூட சாப்பிட முடியல. உளுத்த வடை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுலையாவது ஒன்று எடுத்துக்கிறனே அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு போனேன். இது ஒன்று தாங்க எனக்கு, மீடியாவில் ஃபேமிலிக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் காலையில் வெஜ் பிரியாணி சாப்பிட்டேன். மதியம் வந்து உடம்பு சரினால எதுவும் சாப்பிட முடியல. அப்புறம் தங்கச்சி தான் வந்து என் கையில் நேம்லாம் எழுதி கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தா. அவள் எப்பயுமே வந்து என்னை விட்டு கொடுக்க மாட்டா எந்த இடத்துலையுமே. அதுக்கப்புறம் இந்த பலூனை பார்த்தோன்னே எனக்கு அந்த எஸ்கே மூவி ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த பலூனில் நம்ம ப்ராப்ளம்லாம் எழுதி நம்ம மேலே பறக்க, அந்த பலூன் பறக்கிறது போலவே நம்ம கஷ்டமும் போவோங்கிற மாதிரி அந்த ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது நிஜத்துலேயே நடந்தாலும் வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, கடைசியாக வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இந்த டேவையும் வந்து முடிச்சிட்டேன்.